கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டம் 5வது நாளை எட்டியுள்ளது. கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள மாநகராட்சி கழிவுநீர் பண்ணை குப்பை கிடங்காக மாற்றப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் லாரிகள் மூலம் கொண்டு வந்து இங்கு கொட்டப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசு ஏற்பட்டதுடன் சுகாதாரக்கேடும் நிலவி வருகிறது. குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி வெள்ளலூர் பொதுமக்கள் கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். குப்பை கிடங்கை அகற்றும் நடவடிக்கையில் மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் அறவழியில் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். எப்படி மகாத்மா அவர்கள் அறவழியிலே சுதந்திரத்திற்காக போராடினார்களோ அதைப்போல நாங்களும் அறவழியிலே உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடர்ந்து 5வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மனசாட்சியற்ற இந்த மாநகராட்சி நிர்வாகம் எங்களுடைய உயிர்களுக்கு கூட மதிப்பளிக்காமல் இன்று வரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் எங்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்காமல் அவர்கள் இன்றைக்கு சுதந்திரத்தை அந்த சுதந்திர கொடியை ஏற்றுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதியில்லாத சூழ்நிலையில் எங்களை விட்டு வைத்திருக்கிறார்கள். இதனிடையே குப்பை கிடங்கு பிரச்சினை தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் கருணாகரன் கூறினார். மாநகராட்சியில பேசி எல்லா விதமான அந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த குப்பையை கையாளக்கூடிய நல்ல முறைகளை பயன்படுத்தி அது எவ்வளவு குறைவாக பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வதற்கு மாநகராட்சியானவர் கலந்து பேசுவார். உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி 5 நாட்கள் ஆகியும் தங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இதுவரை அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்று வெள்ளலூர் பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர்.